பிரேக் தி லிமிட்டேஷன், பிரேக் தி லிமிட்டேஷன். அப்பதான் அப்பா ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. சங்கீதம் 78:43. சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம், லிமிட்னு சொல்லி ஒன்று இருக்கும். லிமிட், லிமிட், லிமிட். மட்டுப்படுத்தினார்கள். அப்ப லிமிட்டட் ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். அப்ப பாருங்க, தேவன் ஆண்டவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார் சொன்னா இதை எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும். நம்மளை அவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார் சொன்னா எல்லாரும் ஒத்துக்க முடியும். ஆனா நம்ம தேவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னா இது எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அது எப்படி? நம்ம கடவுளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியும். சொல்லுங்க, முடியும், முடியும். நான் இதுக்கு நான் கீ கேட்டேன், இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்மளுடைய வாயின் மூலியமா. நம்முடைய வாயை திறந்து பேசுகிற வார்த்தை தேவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமே. லேப்ரா ஜகம் பிரா ஜெட்டே லேப்ரோ. 1 கொரிந்தியர் 13 கடைசியில் பார்க்குறோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியதா, அன்பே பெரியது. இந்த அப்பாவுடைய அன்பு மண்டலத்திலிருந்து பார்க்கிறோம். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனை கண்ட்ரோல் பண்ணும். பிரேக் தி லிமிட்டேஷன். இந்த அன்புல இருந்து ஒன்று தெரியுது, இன்னைக்கு நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற தவறான எண்ணங்கள் இன்னைக்கு உடையுது. இயேசுவின் நாமத்தில் தவறான எண்ணங்கள் இன்னைக்கு உடையுது. தவறான எண்ணங்கள் இன்னைக்கு உடையுது இயேசுவின் நாமத்தில். இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது, இது வரைக்கும் தான் சொல்லி நம்ம சில எல்லைகளை குறித்து வச்சிருப்போம். இன்னைக்கு அந்த எல்லைகள் உடையுது இயேசுவின் நாமத்தில். அப்பா சொல்றாரு, இப்போ ஒரு வார்த்தை வருது, உன்னுடைய அறுவடை உன்னுடைய விதையில தான் இருக்கு. நம்மளுடைய அறுவடை எதுல இருக்கா? அப்ப நம்ம அறுவடை நிறைய வேணும்னு சொல்றோம். ஆனா அப்பா சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப அறுவடைக்கான அந்த திறவுகோள் அப்பா யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, என் கையில தான் கொடுத்திருக்கிறார். என் கையில தான் கொடுத்திருக்கிறார். என் கையில தான் கொடுத்திருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதான் நேற்று நைட் அப்படியே சில காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் அப்பா பிதா சொன்னாரு, நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் எம்டி பண்ணியிருக்கேன் தெரியுமான்னாரு. எப்போ ஆண்டவரே என்ன கேட்டேன். அப்போ சொன்னார், நான் நினச்சிருந்தேன்னா ஆமாம் லட்சக்கணக்கு தூதர்களில் ஒரு தூதன் என்ன பண்ணியிருப்பேன், கீழே என்னால் அனுப்பியிருக்க முடியும். ஆனால் நான் அப்படி செய்யலை. என்கிட்ட இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணேன், இந்த உலகத்தில் நான் விதைத்தேன். அந்த விதைத்தத்தின் அதோடைய பிரதிபலனா 2000 வருஷம் தாண்டி நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், இதுக்கு ஒரு லைட்டா அப்பாவோட அந்த விதைக்காக நான் சொல்கிறேங்க. இன்னைக்கு இந்த அட்மாஸ்பியர்லேருந்து நான் பேசுகிறேன். நிச்சயமாய் உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு இந்த அட்மாஸ்பியர் இல்லை, நான் சொல்கிறேன் இந்த அட்மாஸ்பியர். நான் இன்னைக்கு காலை விதைங்கிற வார்த்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன். அப்பாவுடைய அன்புலேருந்து இந்த விதையை நான் பார்க்குறேன். இன்னைக்கு இது வரைக்கும் விதைச்சதெல்லாம் எப்படி தெரியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஏற்பாடில் பல தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. இப்போ பரலோகம் விதைச்சிச்சு. ஆனால் இப்போ பரலோகத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்பாக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவை, ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவனையே எடுத்து இந்த உலகத்தில் விதைத்ததோடைய பிரதிபலனா இப்போ வரைக்கும் அறுவடை பண்ணிட்டு இருக்கு பரலோகம். ஆமே. அன்னைக்கு பார்க்குறோம் அந்த ஏழை விதவை, அந்த 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 விதவை பெண்ணு தீர்க்கதரிசிகிட்ட தன்னுடைய ஜீவனுக்காக இருந்தது என்ன பண்ணா, எடுத்து கொடுத்த. அவ சாப்பிட்டுருந்தான்னா சாப்பிட்டு ஜீவனை விட்டுருப்பா. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், எடுத்து அந்த அபிஷேகத்தில் விதைத்த பொழுது அவளுடைய சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை கூட அவளுக்கு சாதகமாய் மாறினது, அறுவடையாய் மாறினது. அந்த 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 பட்டணப்புள்ள பஞ்சம், ஆனால் அவ வீட்டுக்குள்ளேயோ செழிப்பு. ஆமென். ஒரு நாள் அதான் நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் எவ்வளவோ தங்கங்களை அப்பாவுடைய அன்பை ருசிச்சு நான் விதைச்சிருக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து ஒரு ஆஃபரிங்காக கோல்ட் ரிங் வந்துச்சு. வந்த அன்னைக்கு லைட்டாக சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமே இல்லை. அப்பாவுடைய அன்பு நான் ரொம்ப பெருசு, இதை காட்டினோம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது வந்து கடைசி மோதிரம் இல்லை, இது வந்து முதல் மோதிரம். 2வது நாள் எனக்கு விதைக்கிறதுக்கான கால சூழ்நிலையே கிடையாது, எதிர்மறையான சூழ்நிலை. ஆனால் அந்த எதிர்மறையான சூழ்நிலை என் கையில் இருக்கிற தங்கம் ஆண்டவர் சொன்னார், இப்போ எடுத்து விதன்னார். சபையாக இருந்தால் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையை ஹானர் பண்ணுறேன்னு சொல்லி விதைச்சா பரவாயில்ல, இல்லை ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஹானர் பண்ணுறேன்னு சொல்லி விதைச்சா பரவாயில்ல. நான் இருக்கிறது நடு ரோட்டில் இருக்கிறேன், எதிர்மறையான சூழ்நிலை. ஆனால் அப்பா சொல்கிறாரு, இப்போ விதங்குறார். எடுத்து டக்குன்னு விதைச்சேன். ஆனால் அதுக்கு நான் வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், எதுக்காக சொன்னீங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு தன்னுடைய பஞ்ச காலத்தில் விதைத்தான், அதே காலத்தில் அவன் 100 மடங்கு அறுவடை பண்ணுனா. நான் சொல்றேன், நீங்க எந்த காலத்தில் வேணாலும் இன்னைக்கு இருக்கலாம். நீங்க பஞ்ச காலத்தில் இருக்கலாம், இல்லைனா சில அறுவடை இதுக்கு மேல எனக்கு வர மாட்டேங்குதேன்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு விதைக்கிற ஒரு விதை இயேசுவின் நாமத்தினால அதுக்கப்புறம் நீ அடுத்த தலைமுறை அறுவடை செய்வ இயேசுவின் நாமத்தை. Glory to be God. La braze ke ne manto bala rabaka sakabala rabo le braze he le bro. ஈசாக்கு தன்னுடைய பஞ்ச காலத்தில் என்ன பண்ணா, விதைத்தான். எதிர்மறையான சூழ்நிலையில அவன் விதைத்து அந்த எதிர்மறையான சூழ்நிலையே அவனுக்கு சாதகமாய் மாத்திக்கிட்டான். அப்பதான் தெரிஞ்சு அப்பாவுடைய அன்பு நம்ம மேல ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நான் சொன்ன இடத்துலலாம் பாருங்க, நான் வந்தா விதைக்கிறேன். இன்னைக்கு லிமிட், இன்னைக்கு அந்த எண்ணங்கள் இன்னைக்கு பிரேக் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். அந்த எண்ணங்கள் இன்னைக்கு பிரேக் ஆகுது இயேசு. நான் வந்தா விதைக்கிறேன் பிரதர், நான் வந்தா செய்வேன். நீ வந்தாலும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு அப்பாவுடைய அன்புல நீ நம்பிக்கையிலாம் வேணாம், விசுவாசத்தெல்லாம் வேணாம், இன்னைக்கு ஒரு லவ் அட்மாஸ்பியர் நான் பார்க்குறேன். இந்த அப்பாவுடைய அன்புல நிரம்பி உன்கிட்ட என்ன இருக்கோ எடுத்து விதைச்சுப்பார். பெருக விதைக்கும் பொழுது உன்னுடைய அறுவடை பிரேக் ஆகி பெருக நீ அறுவடை செய்வ இயேசுவின் நாமத்தில். எனக்கு வந்து 2வது மந்த்து ஒரு சேலரியை அப்படியே எடுத்தேன், விதைச்சேன், மொத்தமாக எடுத்து விதைச்சேன். எங்களுக்கு வேற ரிசோர்ஸ் கிடையாது, வேற எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, எனக்கு வர இந்த பணத்தை நம்பி என் வாழ்க்கை கிடையாது. என் ஆதாரம் ஒரு மனிதன் கிடையாது, என் ஆதாரம் ஒரு பணம் கிடையாது, என் ஆதாரம் இந்த சேலரி கிடையாது. என் ஆதாரம் நீர், என் ஆதாரம் நீர், என் அஸ்திவாரம் நீர், என் நம்பிக்கை நீர். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் அதுலேருந்து என் பர்ஸு வற்றியே போகலை. என் பர்ஸ் அதுக்கப்புறம் வற்றியே போகலை. இப்போ வரைக்கும் என் பர்ஸு 500 நிரம்பி இருக்கு. சேலரி அதுதான், டெய்லிக்கும் எடுத்து செலவு பண்ணுறேன். என் பர்ஸு வற்றியே போகலை.
சொல்லுங்க, பிரேக் தி லிமிட்டேஷன், பிரேக் தி லிமிட்டேஷன், பிரேக் தி லிமிட்டேஷன். என் அறுவடைய தடுக்கிற எண்ணங்களை இன்னைக்கு நான் உடைக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய அறுவடைய தடுக்கிற எண்ணங்கள் இன்றைக்கு உடைவதாக இயேசுவின் நாமத்தில். அன்றைக்கு அந்த விதவை தனக்கு இருந்த அந்த ஜீவனுக்கு அந்த ஜீவனை அந்த கடைசி அப்பத்தை அந்த கடைசி அந்த அந்த ஒரு உருண்டைய எலியாவுக்கு கொடுத்து அவளுடைய சீசனையை சேஞ்ச் பண்ணிட்டா இயேசுவின் நாமத்தை. இது வரைக்கும் எப்படி விதைச்சிங்க எல்லாம் தெரியாது. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, அப்பாவுடைய அன்பில் நிரம்பி இன்னைக்கு நீ எடுத்து விதைக்கிற அந்த விதை உன்னை சீசனை சேஞ்ச் பண்ணுது. The name of Jesus, the name of Jesus. நீ எதை விதைக்கிறையோ அதை அறுவடை செய்வாய். எனக்கு தங்கமே வரமாட்டேங்குது, விதைச்சிப்பார். என்கிட்ட வந்த 10 மோதிரத்தில் ஒன்றை விதைக்கல, என்கிட்ட வந்த மோதிரத்தை நான் விதைச்சேன் இயேசுவின் நாமத்தில். நீங்க எதை விதைச்சிங்களோ அதை அறுவடை செய்யற வரைக்கும் அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி விடாதீங்க. நிறைய பேர் விதைச்சு விட்டு வரலையே வரலையே வரலையே. நீ விதைச்சதை நீ கண்ணில் பார்க்குற வரைக்கும் அதை தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இரு, இமேஜின் பண்ணிக்கிட்டே இரு. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், என் கையை பார்த்து சொல்லுவாங்க, என்ன கையில் ஒன்றுமே இல்லைம்பாங்க. நிறையா வந்துச்சு, ஆனால் நான் எதிர்பார்க்கறது வேற, நான் எதிர்பார்க்கறது வேற. அது வர்ற வரைக்கும் வந்து அடுத்த செகண்ட் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் எதை விதைச்சனோ அதை பார்க்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். விடுறதா இல்லை, விடுறதா இல்லை, விடுறதா இல்லை, சத்தமா விடுறதா இல்லை. The name of Jesus. Break the limitation. Break the limitation. நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பெருக்கத்துக்கு தடையா இருக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நான் ஒட்டைகிறத நான் பார்க்கிறேன். இன்னையோட ஒரு முடிவு உண்டாகுது, இன்னையோட ஒரு முடிவு, இன்னையோட ஒரு முடிவு. The name of Jesus. மாசத்துக்கு நீ எதை பார்க்குறியோ இனி அதை நாளுக்கு நீ பார்ப்ப. The name of Jesus. மாசத்துக்கு நீ என்ன பார்க்குறியோ இன்னைக்கு நிலைமையில ஒரு மாதத்துக்கு நீ எதை பார்க்குறியோ அதை நீ இனி ஒரு நாளைக்கு நீ பார்ப்ப. விதைச்சிப்பார், விதைச்சிப்பார். The name of Jesus. நான் பொதுவாக இப்படி பேசுகிற ஆள் கிடையாதுங்க. ஆமாம், அப்பாவுடைய அன்புல நிரம்பி அவர் வைலண்டா இன்னைக்கு பேசுறார். பேசும்போதும் விதை விதை விதை, இந்த சவுண்டை நான் அப்படியே ஆவில கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ கடைசியாலாம் இப்போ விதைக்க வேணாம், இந்த வார்த்தை இப்போ உனக்கு லைவ்ல வந்துகிட்டு இருக்கு, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே சொல்லும்போது இப்பயே எடுத்து விதை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்தந்த வார்த்தையை ஹானர் பண்ணி அப்பயே விதை. நீ பெருக விதைக்கும் பொழுது நீ பெருக அறுப்பாய். நீ பெருக விதைக்கும் பொழுது பெருக அறுப்பாய். உன் நம்பிக்கையை வச்சுட்டு விதைக்காத, உன் விசுவாசத்தை வச்சுட்டு விதைக்காத. அப்பாவுடைய அன்புல நிரம்பி தன்னுடைய சொந்த ஒரு பேரான குமாரன் பரலோகத்தையே எம்டி பண்ணி அவர் விதைச்சார். இயேசு இல்லைன்னா பரலோகம் எம்டிங்க, எம்டி. பரலோகமே எம்டி. இயேசுவை அந்த பூலகத்தில் அப்பா விதைச்ச போது பரலோகமே எம்டி ஆனிச்சு. நான் அப்படியே அரண்டு போய் பார்த்தேன். எம்டியா? பரலோகம் எம்டி. இயேசு இல்லாத இடம் பரலோகமா? பிதாவும் ஆவியானவரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? அவங்களே எம்டி. ஆனா பிதா அப்பா உள்ள பாட பார்க்கல. வரப்போற நீதியின் விளைச்சல, வரப்போற கோடி 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 பெரிய பெரிய அறுவடைகளை பார்த்ததுனால பிதா தன் சொந்த குமாரனை விதைச்சார். அதனாலதான் அந்த குமாரன் இங்க வந்து சொல்றா, பிதா கிட்ட இருந்து வந்த அந்த வெளிப்பாடு தான் குமாரனுக்கு. அந்த குமாரன் சொல்றா, நான் இப்ப உள்ள பாட பார்க்கல, வரப்போற மகிமையை பார்த்து. ஓ
அந்த குமாரனுக்கு அந்த வெளிப்பாடு எங்க வந்திருக்கு தெரியுமா? பிதாவுடைய வெளிப்பாடு குமாரனுக்கு வந்து இந்த குமாரன் மூலியமா இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றேன், அப்பாவுடைய அன்புல நிரம்பி அக்கௌண்ட்டை எம்டி பண்ணி இது வரைக்கும் எப்படி விதைச்சலாம் தெரியாது. இன்னைக்கு ஒரு விதை, இந்த விதையில என்னுடைய சீசன் சேஞ்ச் ஆகுது. சொல்லி விதைச்சுப்பா. The name of Jesus. உன்னுடைய வாடகை வீடு சொந்த வீடாய் மாறு. உன் கடன் உடஞ்சி நீ கடன் கொடுக்கிறவனா இருப்ப. ஏங்க, பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணமே கிருபையாய் மாறிடுச்சுங்க. லா கிரேஸா மாறிடுச்சு. பிதா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையோ எவனையோ கொண்டு வந்து விதைச்சார். ஒருத்தனும் சீசனை சேஞ்ச் பண்ணல. பிதா ஒன்று தீர்மானம் பண்ணார், இதுக்கு அப்புறம் நான் அறுவடை தான், இப்ப விதைக்கிறது தான் என் சீசனையே, என் பிள்ளைகளுக்கான சீசனையே சேஞ்ச் பண்ணு சொல்லி தன்னோட சொந்த குமாரனை அவரையே பாதிக்கிற மாதிரி ஒன்றை எடுத்து விதைச்சார். பதறி பாருங்க, எடுத்து விதைச்சார். சீசனே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் விதைச்ச விதையில தான் இப்ப நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். லே சி கே ரே ப்ரோ கோ டா பா ராசா. அந்த பிள்ளை சாரிபாத் விதவை அவளை பாதிக்கிற அளவுக்கு இருந்த அந்த கடைசியை எடுத்து விதைச்சா. அவளுடைய பட்டணத்துக்கு சீசன் சேஞ்ச் ஆகல, ஆனால் அவளுக்கு சீசன் சேஞ்ச் ஆனிச்சு. அரண்மனைக்கு கூட சீசன் சேஞ்ச் ஆகல, ஆனால் அவளுக்கு சீசன் சேஞ்ச் ஆனிச்சு. The name of Jesus. அன்னைக்கு அந்த சின்ன பையன் தாங்கிட்ட இருந்த அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான். தேவை பெருசு, ஆனா கையில் இருக்கிறதோ கொஞ்சம். ஏசப்பா என்ன செஞ்சாரு? அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிரேக் தி லிமிட்டேஷன். சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, இது வனாந்தரமா இருக்கு, இத்தனை 5000 பேர் எல்லாம் சேர்த்தா 10,000 பேர் இருக்கிறாங்க, கையிலையோ 5 அப்பம் 2 மீன் தாங்கிறாரு. அது உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் 5 அப்பம் 2 மீன். என் கையில் கொடுத்துட்டா அது எஸ் 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 எஸ். அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அப்பத்தை பிட்டார். சொல்லுங்க, அப்பத்தை பிட்டு அப்பதான் சொன்னார், பிரேக். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வனாந்திரம், உன் சூழ்நிலை ஒரு தடையே கிடையாது. உன்னை உயர்த்துவதற்கு அது ஒரு தடையே கிடையாது. நீ இப்ப இருக்கிறது பாத்தியா சூழ்நிலை? நீ ஒரு கிராமத்தில் இருக்கிற நினைச்சிட்டு இருக்கல, நீ வந்து ஒரு வீட்டுக்குள்ள உள்ள இருக்கிறேன், அதனாலதான் என் பிசினஸ் ஓடலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கல. அப்பா சொல்றார், நீ இருக்கிற சூழ்நிலை தடையே கிடையாது. அப்பா அந்த அப்பத்தை பிட்ட பொழுது அப்ப மட்டும் பிரேக் ஆகல, சுத்தி இருக்கிற சீஷர்களுடைய எண்ணங்களும் பிரேக் ஆனிச்சு. தோமாவுடைய எண்ணத்திலிருந்து எல்லாருடைய எண்ணங்களும் அங்க பிரேக் ஆனிச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு உன் கையில் இருக்கிறத பிரேக் பண்ணு. நீ அப்பத்தை பிடும் பொழுது அதிலிருந்து ஜீவன் ரிலீஸ் ஆகும். நான் சொல்லும் போதே இந்த நேரத்தில் விதைக்கிறவர்கள் விதைக்க ஆரம்பிக்கட்டும். ஜீவன் ரிலீஸ் ஆகட்டும். இந்த அபிஷேகத்தை, இந்த வார்த்தையை ஹானர் பண்ணி விதைச்சு கொண்டிருக்கிற, விதைக்க போற உங்களுடைய லைஃப் இன்னையோட ஒரு சீசன் சேஞ்ச் உண்டாகுது. லா சாகா பா ராகா சேகே லே ப்ரோகோ பா ரா சாகா பா லா ராபா. ஓ மெசிட்டா லா ப்ரோகோ சேகே லே ப்ரோகோ பிராகா ரா சாதா பா லா ராபா லா ராகா பா. Lebra zehe lebro tam nante lebro sata barasa. Hallelujah. Limitation break ஆகுது. எஸ், நீ போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பாய்,
நீ வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். இடம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ விதைக்கிற விதையே உன் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தீர்மானிக்குது. உன் சீசனை தீர்மானிக்குது. நீ கிராமத்தில் இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ சிட்டியில் இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ஹைவேஸில் இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ புது பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இருந்தாலும், ஒரு பஜாருக்குள்ள இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இங்க என்ன மேட்டர்னா, ஒரு இடம், ஒரு சூழ்நிலை, ஒரு சீசன் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரம் கிடையாது. நீ விதைக்கிறல்ல, இந்த வெளிப்பாடை வாங்கி இந்த அட்மாஸ்பியர்ல இதுக்கப்புறம் என் சீசன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி விதைக்கிறல்ல, இந்த விதை தான் உன் ஆசீர்வாதத்தின் ஆதாரமா ஜீவனா இருக்கு. மாசே கேலே ப்ரோ கோப்ரா சாட்டா பலாரா சாட்டா ஹே ஓ அப்பா சொல்றாரு, விடிய விடிய பேசி போட்டு அந்த மக்கள் ஆத்மாவில் திருப்தியா இருக்கிறாங்க. அந்த 5 அப்போ 2 மீன்ல. ஆனா அவங்க சரீரத்துல அவங்க பசியா இருக்கிறத தேவன் விரும்பல. தேவன் விரும்பல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆத்ம திருப்தி மட்டும் இல்ல, இன்னைக்கு உன் சரீரமும் திருப்தி ஆகணும் சொல்லி அப்பா விரும்புறார். லேப்ரா காரா சேதே லேப்ரோ ஷடலபா ரகடல ரதியாந்தா லேப்ரா காசே ஹே லேப்ரோ கோப்ரா சே ஹே லேப்ரா ஹசி அந்தோ பரபா லேப்ரா சாண்டா லபலா சியான் தெரே பெரே பெரிதியான் கம்பரா பரபல ரதியான் கம்பரா. அவன் நினைச்சிருக்கலாம்ல, சரி ஆத்மா திருப்தி ஆயிடுச்சு கிளம்புட்டோன்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா சொல்றாரு, அவ்வளோ நேரம் அவங்க 3 நாள் கிட்ட அந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க பசியோடு போனா என் பிள்ளைங்க தாங்காது. அதாங்க லவ், அப்பாவுடைய அன்பு. இன்னைக்கு உன் ஆவியை மட்டும் திருப்தி பண்ணல, உன்னுடைய ஆத்மாவை மட்டும் திருப்தி பண்ணல, இன்னைக்கு உன் சரீரத்தையும் இன்னைக்கு திருப்தி பண்ணுது. உன் ஆத்மாவில் இருக்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு சரீரமாய் மாறுது. உன் ஆத்மாவில் இருக்கிற சுகம் இன்னைக்கு உன் சரீரத்தில் ஆரோக்கியமாய் மாறுது. உன் ஆத்மாவில் இருக்கிற சொந்த வீடு இன்னைக்கு நிஜமாய் மாறுகிறது. உன் ஆத்மாவில் இருக்கிற அந்த சொந்த சபை இன்னைக்கு நிஜமாய் மாறுகிறது. உன் ஆத்மாவில் இருக்கிற அந்த மகிமை இன்னைக்கு வெளியரங்கம் ஆகுது. உன் ஆத்மாவில் இருக்கிற அறுவடை இன்னைக்கு வெளியரங்கம் ஆகுது. உன் ஆத்மாவில் இருக்கிற கோடிகள் இன்னைக்கு வெளியரங்கம் ஆகுது. இயேசு உன் சரீரம், உன் வயிறு பசியா இருக்கிறத அவர் விரும்பல. உன் சரீரம் பசியா இருப்பதை தேவன் விரும்பல. அதனாலதான் சொல்றா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகனே மகளே. லா சாத்தா லா ப்ரோ கோஷே ஹalleluya ஷடபரதி அந்தர பலுருதி அங்கம் பரபரதி அந்தலே பலுருதி அந்தரே. Break the limitation. இனி நீ இருக்கிற வண்ணமா இருக்க போறது கிடையாது. உன் சபை இருக்கிற வண்ணமா இருக்க போறது கிடையாது. உன் பொருளாதாரம் இருக்கிற வண்ணமா இருக்க போறது கிடையாது. எல்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகுது இயேசுவின் நாமத்தில். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். Oh Jesus name. தயவுசெய்து காலம் வந்ததே, குறித்த நேரம் வந்ததே. தயவுசெய்து காலம் வந்ததே, குறித்த நேரம் வந்ததே. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. தயவுசெய்து காலம் வந்ததே, குறித்த நேரம் வந்ததே. தயவுசெய்து காலம் வந்ததே, குறித்த நேரம் வந்ததே. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரமாய் அறுப்போம். இயேசுவுக்காய் ஊழியம் செய்வோம், நாங்க இயேசுவுக்காய் ஊழியம் செய்வோம். பாடும்போது இந்த வரி வரும்போது
பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாடும்போது இந்த பாட்டு அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு இதுவரைக்கும் விதைக்காத அளவுக்கு உன் பேங்க் அக்கவுண்ட் இன்னைக்கு எம்டி பண்ணி விதைக்கணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு நீ விதைச்சுப்பா. உன் சீசனே சேஞ்ச் ஆகுது. the name of Jesus. இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால விதைக்காம இருக்க முடியல சொல்றவங்க நேர்ல கூட வந்து விதைக்கலாம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்துல நீ தங்கத்தை விதைச்சனா தங்கத்தை அறுவடை செய்வார். ஓ ரியாத்தா லாபா காசேகேலே ப்ரோ ரகடடடடடடடடா மென்டோபலலல மோசியாந்தா ரகடலபோ ரிமானா சேகேலே மன்ட்ரோபலா மென்டேலிபா மென்ட்ரோபா சகாபாயா. Hosanna, 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 என்றும் Hosanna, 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 என்றும் Hosanna. தயவு காலம் குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, நம்பிக்கை வீண். நீ நம்பிக்கையோடு விதைக்கிறல்ல, இன்னைக்கு அப்பா சொல்றா நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. Break the limitation. Your season is changing. Hosanna, 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 என்றும் Hosanna, 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 என்றும் Hosanna. தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, நம்பிக்கை வீண் போகாதே. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. துதிகளை பிடிப்போம், தடைகளை உடைப்போம், துதிகளை பிடிப்போம், தடைகளை உடைப்போம், கானானில் கால்கள் வைப்போம், நாங்கள் இயேசுவுக்காய் சொந்தமாக்குவோம். கானானில் கால்கள் வைப்போம், நாங்கள் இயேசுவுக்காய் சொந்தமாக்குவோம். Hosanna, 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 என்றும் Hosanna, 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 என்றும் Hosanna. தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. Your season is changing. எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம், தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம், வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம், வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம். எல்லாம் சேர்ந்து வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம், வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம், வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம், வாக்கு தேசம் வந்து அடைந்தோம், ராஜ கம்பீரமாய் பாடி நுழைந்தோம். Hosanna, Hosanna, Hosanna,
ஓசனா 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 என்றும் ஓசனா. வேற மாதிரி ஓசனா 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 என்றும் ஓசனா. வெறித்தனமா ஓசனா 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 என்றும் ஓசனா. ஓசனா 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 என்றும் ஓசனா. தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, தயவு காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் 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 நம்பிக்கை வீண் போகாதே. ஓ ஹோ ஹோ ஓ ஹோ ஹே 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 வீண் போகாதே. ஏஞ்சலிக் மூவ்ஸ் ஹெவியா நான் பார்க்குறேன். இன்னையோட உங்களுடைய அறுவடையோட லிமிட்டேஷன் டோட்டலாக பிரேக் ஆகி இனி வேற மாதிரியான அறுவடை நீங்க பார்க்க போறீங்க. இனி எண்ணி பார்த்ததெல்லாம் இனி கட்டா, ஆமா பல்கா, வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான். இனி உன் பேரை இனி அப்படிதான் பேசுவாங்க, உன் ஊழியத்தை அப்படிதான் பேசுவாங்க, உன் பிசினஸ் அப்படிதான் பேசுவாங்க. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை விதைத்த பொழுது, ஒரு குமாரன் தான், அது இல்லைன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, எம்டி பண்ணி ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை விதைத்த பொழுது அப்பா சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நீ பெருகுவாய். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஹானர் பண்ணி தன்னையே எம்டி பண்ணி விதைத்த உங்களை பார்த்து அப்பா இறுதியா ஒரு வார்த்தை சொல்றா, நீ வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருகுவா. நம்பிக்கை வீண் போகாதே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே. Thank you Daddy, thank you Jesus, thank you Holy Spirit. எல்லா துதிகான மகிமையெல்லாம் அப்பா உமக்கு எடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்க மேல் காணப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் துதியோடு அப்பாவுடைய அன்பில் இருந்து இந்த பிள்ளைங்கள் எல்லாத்தையும் மீடியா டீம்ல இருந்து கீபோர்டிஸ்டில் இருந்து பார்க்குற ஜனங்கள்ல இருந்து வீடியோ லைவ்ல பார்க்குற உலகம் ஃபுல்லாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய அன்பில் இருந்து ஒரு அப்போஸ்தலனாய் அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இவங்க இப்போ இருக்கிறதை காட்டிலும் ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க, 1000 மடங்கு அதிகமாய் பெருகி இருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய சாட்சிகளை பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க டாடி. அதை நான் இப்போயே நான் பார்க்குறேன், வரப்போகிற மகிமையை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபாதர். காட் பிளெஸ்.